ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே சிந்துவுமே கேட்ரிங் திறப்பு விழாக்கு வந்து அன்னபூர்ணியை இன்வைட் பண்ணுறதுக்காக தாமலத்தட்டோட உள்ளேயுமே வராங்க. இதை பார்த்தா அன்னபூர்ணிக்கும் மகாக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காகவும் இருக்குது. உடனே உள்ளே வந்த இங்கே சிந்துவும் அன்னபூர்ணியை பார்த்து, அத்தை நீங்கள் நாளைக்கு கேட்ரிங் திறப்பு விழாக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாமலத்தட்டையுமே நீட்டுறாங்க. ஆனால் அந்த தாமலத்தட்டை அங்கே மகா வந்து பயங்கர கோபத்திலையுமே வந்து தட்டி விட்டுடுறாங்க. உடனே இங்கே சிந்துக்கு வந்து பயங்கர கோபம். ஏன்னா இங்கே அன்னபூர்ணியை தான் வந்து இன்வைட் பண்ண வந்தாங்க சிந்து. ஆனால் இங்கே மகா வந்து அந்த தட்டை தள்ளி விட்டுட்டு, நீ எதுக்கு இங்கே வந்து அன்னபூர்ணி அக்காவை கூட்டிக்கிட்டு இருக்க? அந்த திறப்பு விழாக்கு எங்கள் அக்கா வரமாட்டாங்க. உன் மேலே ஏற்கனவே பயங்கர கோபமாக இருக்காங்க. நீ பண்ண இது ஃப்ராடுத்தனத்துக்கும் திருட்டுத்தனத்துக்கும் உன் மேலே பயங்கர கோபமாக இருக்காங்க. இந்த லட்சணத்தில் அக்கா வேற அந்த கேட்ரிங் திறப்பு விழாக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மகா வந்து பயங்கர கோபமாகவும் பேசவும், உடனே இங்கே அன்னபூர்ணியும், மகா எதுக்காக அந்த தட்டெல்லாம் தட்டி விடுற? அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தப்பு. அதுவும் இல்லாமல் அவள் வந்து கூட்டிகிட்டு இருந்தா நான் வந்து அந்த ஒரு கேட்ரிங் திறப்பு விழாக்கு நான் கண்டிப்பாக போயிருக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த ஃபேமிலியில் வந்து யாருமே அந்த திறப்பு விழாக்கு வரமாட்டாங்க. சிந்து இங்கே பார்த்துக்கோ, ஏன்னா அந்த திறப்பு விழாக்கு நாங்கள் யாருமே வரமாட்டோம். நீ வந்து எங்களை யாருமே கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணியுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே சிந்துவுமே, இது அத்தை, நான் உங்களை கூப்பிடாம வேற யாரை கூப்பிடுவேன்? என்னுடைய அத்தை வந்தால் தான் எல்லாருக்குமே மரியாதை. அதுவும் இல்லாமல் எனக்கு மரியாதை. அதுவும் இல்லாமல் நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அத்தை. நான் என் மேலே நீங்கள் இருக்கிற கோவத்தில் நீங்கள் வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சிந்து கெஞ்சுறத பார்த்து கூட அங்கே அன்னபூர்ணிக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல், சிந்து இதை பார்த்துக்கோ, நான் அங்கே இது ஃபங்க்ஷனுக்கு சத்தியமாக வந்து நான் கலந்துக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த ஃபேமிலியிலேருந்து யாரும் வரமாட்டாங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் நீ வந்து இது சிவாக்கும் இங்கே சுவாதிக்கும் கல்யாணம் நடக்கிறத நினச்சி நீ ரொம்பவே வருத்தப்படலாம், எங்கள் மேலே ரொம்பவே கோவப்படலாம். ஆனால் நீ இவ்வளோ பெரிய துரோகத்தையும் இவ்வளோ பெரிய ஃப்ராடு தனத்தையும் பண்ணிவிட்டு இந்த வீட்டில் மட்டும் நுழைஞ்சிடலான்னு சொல்லிட்டு என்றைக்குமே கனவு கூட கண்டுதாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணி சொல்லிடுறாங்க. உடனே இங்கே சிந்துவும், அத்தை இந்த இங்கே பாருங்கள், நான் வந்து இது கேட்ரிங் அந்த திறப்பு விழாக்கு மட்டும்தான் நான் கூப்பிட வந்தேன். ஆனால் இங்கே சிவாக்கும் சுவாதிக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்காமல் போங்க. ஆனால் சிவாக்கு டாக்டருக்கு நான் தான் மனைவி. அதுவும் இல்லாமல் என்னை விட்டுட்டு யாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அதுவும் இல்லாமல் என்னோட அனுமதி இல்லாமல் இங்கே டாக்டருமே எங்கள் சுவாதி கழுத்தில் தாழையுமே கட்ட மாட்டாங்க. இங்கே டாக்டருக்கு தெரியாமல் நீங்கள் நிச்சயதார்த்தம் பண்ணலாம், ஆனால் டாக்டருக்கு தெரியாமல் நீங்கள் கல்யாணத்தை கண்டிப்பாக பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அன்னபூர்ணியும், இங்கே பாரு சிந்து, நீ என்கிட்ட சவால் விடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கவே கூடாது. ஏன்னா நான் சொல்கிறத தான் அங்கே சிவா கேட்பான். ஏன்னா நீ பண்ணுற ட்ரோலில் அங்கே சிவா விழுந்துட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் நீ சென்டிமெண்ட்டாக பேசி அவனை நீ மயக்கி கூட வச்சுட்டு இருக்கலாம். ஆனால் என்னோட பேச்சையை சிவா மீற மாட்டான். அதுவும் இல்லாமல் சுவாதிக்கும் இங்கே சிவாக்கும் மட்டும்தான் கல்யாணம் நடக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு வருஷம் உனக்கு கோர்ட்டில் ஆர்டர் இட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சிவா கூட சேர்ந்து வாழ சொல்லி. ஆனால் இங்கே என்னோட முடிவு தான். அதுவும் இல்லாமல் நீ வந்து வெளியே தானே இருக்க, சேர்ந்து வாழ கிடையாது. அதுவும் இல்லாமல் கோர்ட்டில் வந்து இறங்கி வரும்போது உனக்கும் அவனுக்கும் டிவோர்ஸ் நடக்கிறது கண்டிப்பாக உறுதி இப்போவே. ஏன்னா அங்கே டிவோர்ஸ் நடந்த கையோட சுவாதிக்கும் சிவாக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதுவும் இல்லாமல் நீ வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காத சிவா தான் உன்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் உனக்கு புருஷனை இழுக்க முடியும். ஆனால் ஒரு வருஷம் முடிஞ்சு இறங்கி வந்து கோர்ட்டில் டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே மகாவும் அங்கே உள்ளே வந்து, இந்த பாரு சிந்து, இங்கே அக்கா சொல்லிட்டாங்கல்ல, அக்கா சொன்னதுக்கப்புறம் இங்கே எதுக்கு நின்றுக்கிட்டு இருக்க? இதுக்கு மேலே உனக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாது. ஏன்னா நீ செஞ்ச தப்புக்கு உங்கள் அப்பா அம்மாவே உன்னை தழமுழுங்கிட்டாங்க. இதுக்கு மேலே நீ இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கவும் முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் அக்கா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகாவுமே சொல்கிறாங்க. மகா சொல்கிறத கேட்ட இங்கே சிந்துவுமே பயங்கர கோவத்துலேயுமே, அத்தை உங்கள் மேலே நான் மிகப்பெரிய ஒரு மரியாதை வச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த மரியாதையை கெடுத்துக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்காதீங்க. ஏன்னா நான் அன்னபூர்ணி அத்தை கிட்ட தான் பேச வந்தேன். அதுவும் இல்லாமல் அங்கே இது
கேட்ரிங் திறப்பு விழாக்கு மட்டும்தான் அவங்கள இன்வைட் பண்ணுறதுக்கு வந்தேன். ஆனால் நீங்கள் வந்து பேசாதீங்க. ஏன்னா நீங்கள் எனக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தையுமே பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் பண்ணத்தெல்லாம் நான் வெளியில் சொன்னேன்னா உங்களுக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து மிகப்பெரிய ஒரு கோவத்திலையுமே அங்கே நிச்சயதார்த்தம் நடந்த ஒரு வருத்தத்திலையும் கை தவறி அங்கே மகாவை வந்து கன்னத்திலேயே பல்லாருன்னு ஒரு அறை விட்டுடுறாங்க. உடனே இதை பார்த்த அன்னபூர்ணிக்கு மிகப்பெரிய ஷாக்கு. அப்போ தான் அங்கே சிவாவுமே உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. சிவாவுக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. இங்கே சிந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தெரியாமல் முடிச்சுட்டு அங்கே அடித்ததை பார்த்து நின்றுக்கிட்டு இருந்த சிவாவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே சிந்துவுமே அடித்த கையோட அத்தை உங்களுக்கு இவ்வளோ தான் மரியாதை. ஏன்னா என்னோடய புருஷனை இன்னொருத்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளோட லைஃபையுமே ஸ்பாயில் பண்ணுறதுக்காக நீங்கள் எவ்வளவோ திட்டம் போட்டாலுமே அது நடக்காது. ஏன்னா அங்கே டாக்டர் முடிவில் தான் இங்கே எல்லாமே இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் டாக்டருக்கு தெரியாமல் இந்த நிச்சயதார்த்தமும் நடத்திட்டீங்க. அதுவும் இல்லாமல் டாக்டருக்கு வந்து இந்த நிச்சயதார்த்தத்துலையுமே விருப்பம் இல்லை. ஆனால் நீங்கள் இது தெரிஞ்சியுமே நீங்கள் டாக்டருக்கு அந்த கல்யாணத்தை சுவாத்தி கூட தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்க வேலை வச்சுக்கவே கூடாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் டாக்டருக்கு தெரியாமல் எனக்கு தெரியாமல் என்ன ரூமில் பூட்டி வச்சுட்டு நிச்சயதார்த்தம் பண்ணதே மிகப்பெரிய ஒரு தப்பு. அதுவும் இல்லாமல் இதுக்கே உங்கள் மேலே கேஸ் போட்டு நான் உள்ள தள்ளலாம். ஆனால் உங்களை மாதிரி நான் மனசாட்சி இல்லாதவ கிடையாது. ஏன்னா நான் வந்து கேஸ் கொடுத்தேன்னா உங்களை உடனே தூக்கிட்டு போகிறது கூட அனுமதி இருக்குது. ஆனால் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோடய அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே காரணத்தினால நான் எதுவுமே பண்ணாமல் இருக்கேன். நான் உங்ககிட்ட எதுவுமே பேச வரல, நீங்கள் எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே எதிர்த்துமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிவாவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இங்கே நிச்சயதார்த்தம் நடந்தல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியை எதிர்த்துமே பேசியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயுமே சிந்து வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு வருத்தத்தில் அங்கே மகா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தில் மகாவை பல்லாருன்னு சொல்லிட்டு ஒரு அறையுமே விட்டுருப்பாங்க. அதுக்கு சவாலுமே விட்டுருப்பாங்க. உடனே இதெல்லாம் பார்த்த அன்னபூர்ணியும் சிந்து நீ பண்ணுறது மிகப்பெரிய ஒரு தப்பு. அதுவும் இல்லாமல் நீ மகாவை அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அதுவும் இல்லாமல் நீ இந்த வீட்டில் நான் இருக்க சொல்லி தான் இங்கே இருந்துக்கிட்டு இருக்க. அதுவும் இல்லாமல் கோர்ட்டு உத்தரவிட்டிருக்க அப்படின்ற ஒரே நோக்கத்தில் மட்டுமே நான் உன்னை உள்ள விட கிடையாது. இந்த வீட்டில் நான் என்ன சொல்கிறதுனோ அதுதான் நடக்கும், அதுதான் நடக்கவும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணி மறுபடியுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே சிந்துக்கு கோவத்தில் அத்தை நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. ஆனால் இங்கே இது கேட்ரிங் திறப்பு விழாக்கு உங்களை நான் இன்வைட் பண்ணலான்னு வந்தேன். ஆனால் நீங்கள் வர மாட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த கேட்ரிங் திறப்பு விழாக்கு கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நீங்கள் என்ன முடிவெடுத்தாலையும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிந்துவுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்த அங்கே நின்றுக்கிட்டு இருந்த சிவாவுமே சிந்துவை பார்த்து சிந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அம்மாவை நீ எதுக்காக அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவாவுமே கேட்குறாங்க. உடனே சிந்துவும் டாக்டர் நான் என்ன பண்ண முடியும், என்ன அவங்க என்னென்னமோ அசிங்கப்படுத்துகிறாங்க, என்ன அங்கே இருக்க விடாத மாதிரி என்ன அசிங்கமாக பேசுகிறாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு பிடிக்காத ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் என்ன ரூமில் சாத்தி விட்டு என்ன கதற விட்டாங்க. அதெல்லாம் பார்த்து கூட உனக்கு கோபம் வரல. ஆனால் நான் பண்ணது தான் உனக்கு கோபமாக இருக்கு இல்லையா? ஏன்னா நான் எவ்வளோ வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து இந்த சிவா கிட்ட சொல்லவும் சிவாவும் சிந்து என்னதான் இருந்தாலையும் உன்னை கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நீ ரொம்பவே பொறுமையாக தான் இருந்த. அதுவும் இல்லாமல் இப்போ எதுக்காக நீ அம்மாவை அடிச்ச அப்படின்ற மாதிரியுமே மறுபடியும் இங்கே சிவா கேட்கவும் உடனே சிந்துவும் டாக்டரே நீ என்ன வேணாலும் என்ன தப்பாக நினச்சிக்கோ. ஆனால் என்னையும் உன்னையும் பிரிக்கணும்னு நினச்சாங்கன்னா நான் யாராக இருந்தாலுமே சும்மா விட மாட்டேன். அதுவும் இல்லாமல் நான் உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் எனக்காக நீங்கள் அன்னபூர்ணியத்தை கிட்ட நீங்கள் போய் பேசினதே எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அது இல்லாமல் அந்த ஒரு சந்தோஷத்தை என் மனசுல இருந்து கெடுத்துதாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிந்துவுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சிவாவும் உள்ளே போகவும் உடனே அன்னபூர்ணி சிவா நீயே பார்த்தியா இல்லையா, இங்கே சிந்து வந்து இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே மரியாதை கொடுக்காம மகாவை ஏன் முன்னாடியே கன்னத்திலேயே அறையிறா. அவள் உன்னை பாசத்தால் கட்டி விட்டுருக்கா. நீ அவள் ட்ராப்பில் விழுந்துடாத. ஏன்னா அவள் மிகப்பெரிய ஒரு பொய்க்காரி, அவள் ஃப்ராடுக்காரி. நீ அவளை மட்டும் கல்யாணம் பண்ணிக்காத, உன்னோட வாழ்க்கையே நாசமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணியுமே சொல்லவும் உடனே சிவாவும் இது
பெரியம்மா, நான் அங்கே சிந்து மேலே மிகப்பெரிய ஒரு அன்பும் வச்சிட்ருக்கேன். நீங்கள் சிந்துவை எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்கீங்க. ஆனால் அப்போ கூட சிந்து ரொம்பவே கோவப்படாமல் நிதானமாக தான் இருந்திருக்கா. ஆனால் இப்போவுமே அவள் இங்கே கேட்ரிங் திருப்பு விழாக்கு கூப்பிட வரும்போது நீங்கள் அவளை அசிங்கப்படுத்துறதுனால அந்த கோவத்துலேயும் அவளுக்கு தெரியாமல் நிச்சயதார்த்தம் பண்ணத்த கோவத்துலேயுமே பார்த்து அவள் தெரியாமல் கை நீட்டிட்டா. அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவளை நீங்கள் எதுவுமே தப்பு சொல்லாதீங்க. ஏன்னா எனக்கு அவன் மேலே கோவம் இருந்துச்சு. ஆனால் எல்லா கோவமும் அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே போயிடுச்சு. ஏன்னா அவள் நிறைய தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த குடும்பத்துக்காக அவள் நிறைய நல்லது பண்ணியிருக்கா. நீங்கள் அவள் பண்ண தப்பை மட்டும் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அவள் பண்ண நல்லதை நீங்கள் என்றைக்குமே யோசிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் அங்கே அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லவும், அன்னபூர்ணி இதை கேட்டதும், சிவா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க? சிந்து உன்னை முழுசாக மாற்றிட்டு இருக்கா. நீ முன்ன மாதிரி சிவாவா இல்லை. நீ பழைய சிவாவை தான் எனக்கு பிடிச்சிச்சு. ஆனால் இப்போ இருக்கிற சிவாவா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே சொல்லவும், உடனே இங்கே சிவாவும் இன்னும் பிரேமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. முன்ன நான் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் பண்ண நிச்சயதார்த்தை நான் வேணான்னு சொல்லிட்டு சொன்னதுனால என்ன நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொன்னதை நான் கேட்டிருந்தேன்னா நீங்கள் பழைய சிவாவாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத நீங்கள் செஞ்சதை நீங்கள் கட்டளிட்டதை நான் செய்யாதனால நீங்கள் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் சொல்கிறத கேட்டால் மட்டும்தான் நீங்களுமே எனக்கு மிக ஒரு மரியாதையுமே கொடுப்பீங்க. ஆனால் நீங்கள் சொன்னதை செய்யாமல் இருந்தால் எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிற போது எனக்கு நல்லாவே தெரியுது. இங்கே சிந்துவுமே அதே மாதிரி தான். இது பெரியம்மா, நீங்கள் எப்படி நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் இந்த நிச்சயதார்த்தத்தை பண்ணீங்களோ அது மிகப்பெரிய ஒரு தப்போ, அதே மாதிரி தான் உங்களுக்கு தெரியாமல் அந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டா. நீங்கள் அவன் மேலே கோபமாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு தப்பு பிரியமா. ஏன்னா அவள் எத்தனையோ ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே இந்த வீட்டுக்கு வந்ததுட்டு இருந்து உங்கள் மேலேயும் சரி, இங்கே அம்மா மேலேயுமே சரி, எல்லார் மேலேயுமே ரொம்ப பெரிய ஒரு பாசமும் மரியாதையும் வச்சுக்கிட்டு இருக்கா. நீங்கள் அவளுடைய பாசமும் அவளுடைய மரியாதையும் நீங்கள் புரிஞ்சிக்காமல் இப்படிலாம் பண்ணுறத பார்த்து அவளே கோபத்தில் உணர்ச்சி வட்டுப்பட்டு அம்மாவை அடிச்சிட்டா. நீங்கள் அவளுக்காக என்ன இது அவள் செஞ்ச தப்புக்காக நீங்கள் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா வந்து அன்னபூர்ணி கிட்ட சொல்லிட்டவும், அன்னபூர்ணி இதை கேட்டதும், சிவா நீ முன்ன மாதிரி இல்லை சிவா, நீ பேசுகிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே குழப்பமாகவும் இருக்குது. இங்கே சுவாதி உனக்கு ஏற்ற பொண்ணு, அதுவும் இல்லாமல் உனக்கு தாழ்ந்த மாதிரி அவள் நல்லாவும் படிச்சிருக்கா. அதுவும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசையாகவும் இருக்குது. ஆனால் இத்தனை நாளாக நான் சொல்கிறத தான் கேட்டிருந்தேன். ஆனால் இப்போ ஏன் நான் சொல்கிறத கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்லவும், உடனே மகாவும், சிவா என்ன சிவா பேசிக்கிட்டு இருக்க? இங்கே அன்னபூர்ணி அக்கா சொன்னதை நீ கேட்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே குழப்பமாகவும் இருக்குது. ஏன்னா அன்னபூர்ணி அக்கா என்ன சொன்னாலுமே நீ கேட்டுட்டு இருந்த. இப்போ நீ அங்கே சிந்துக்கிட்ட என்ன பேசின, சிந்து உன்னை என்ன சொல்லி மயக்கணான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் சிந்து ரொம்பவே கெட்டவ சிவா. நீ அவளை நம்பி நீ அவளை பற்றி பேசவே பேசாத. அன்னபூர்ணி அக்கா சொல்கிறத மட்டும் கேளு, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் சொல்கிறாங்க. உடனே இங்கே சிவாவும், இன்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே அங்கே மணமேடையில் இங்கே சிந்து கழுத்தில் தாலி கட்ட சொன்னாங்க அன்னபூர்ணி பெரியம்மா. இப்போ என்ன நடந்துச்சு? இப்போ என்ன சொல்கிறாங்க? இப்போ சிந்து வந்து சரியில்லை, அவள் பொய் பிடிச்சிவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இங்கே அன்னபூர்ணி அக்கா என்ன சொல்கிறாங்களோ அது உன்னோட வாழ்க்கைக்கும் உன்னோட வாழ்க்கை துணைக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஆனால் அப்போ ஏன் இங்கே அன்னபூர்ணி பிரேமா என்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த என்கிட்ட எதுவுமே பேசலை? அவங்க நல்லவன்னு சொல்லிட்டு தாலி கட்ட சொன்னாங்க. நானுமே சிந்து கழுத்தில் தாலி கட்டினேன், சிந்து மேலேயுமே பாசம் வச்சேன், எல்லாமே பழகிட்டு என் மனசில் அவளுடைய பேரையுமே பதிச்சிட்டு இப்போ நீங்கள் இன்னொரு பொண்ணை சுவாத்தியை கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் நான் எப்படி இதில் சம்மதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிவாவுமே தட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் பார்க்குற போது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கும். ஏன்னா சிவா வந்து இங்கே சிந்துக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறத பார்க்குற போது இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி இருந்தாலையும் சிவாக்குமே ஒரு மனசு இருக்குது. அதுவும் இல்லாமல் சிந்து வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நல்லது தான் செஞ்சுருக்கா. ஏன்னா சிந்து செஞ்சது நல்லதையும் சிந்துடைய மனசையும் ஒரு எண்ணங்களையுமே புரிஞ்சுக்கிட்டாரு சிவா. ஆனால் அங்கே இருக்கிற அன்னபூர்ணியும் மகாவும் யாருமே புரிஞ்சுக்கலன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இங்கே அன்னபூர்ணி மறுபடியும், சிவா நீ இதுக்கு மேலே நீ என்ன சொன்னாலுமே எனக்கு மண்டிலே ஏறாது, அதுவும் இல்லாமல் நீ சொல்கிறத நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஏன்னா சிந்து மேலே எனக்கு இருக்கிற கோபமும்
வெறுப்பும் என்றைக்குமே மாறாது. அதுவும் இல்லாமல் நான் செத்தா கூட அவளை இந்த வீட்டுக்குள்ளே நான் சேர்க்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் உனக்கு நான் கல்யாணமும் பண்ணி வைக்க மாட்டேன். அதுவும் நான் இருக்கிற வரையும் அந்த விஷயம் நடக்கவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணியுமே சொல்லிடுறாங்க. உடனே மகாவும், ஆமாம் சிவா, இங்கே அன்னபூர்ணி அக்கா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நடக்கும். இங்கே சிந்து மேலே எனக்குமே கோபம் இருக்குது. ஆனால் சிந்து பண்ணுற ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயத்தெல்லாம் நினச்சிக்கிட்டு நீ சிந்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து இனிமே இங்கே பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகாவும் சொல்லிட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு குழம்பி போய் தான் நின்றுக்கிட்டு இருக்காரு சிவா. ஏன்னா சிவா வந்து இதுக்கு முன்ன வந்து அன்னபூர்ணி அக்கா இது அன்னபூர்ணி பெரியம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்டுட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ எதிர்த்து கேட்குறதுனால சிவாவே அங்கே எல்லாருமே தப்பாக நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சிவா வந்து இப்படி முடிவெடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் தான் அங்கே அன்னபூர்ணியுமே முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே ஆறுமுகமும் பைரவியும் ஒரு சைடு சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஏன்னா இங்கே சிந்துக்காக சப்போர்ட் பண்ணி அங்கே அன்னபூர்ணி அத்தையே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவிக்கும் அங்கே ஆறுமுகத்துக்கும் ரொம்பவே சந்தோஷம். அது இல்லாமல் இதே மாதிரி கடைசி வரைக்கும் சிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவியுமே நினச்சிக்கிட்டு இருக்க ஆறுமுகமும் நினைக்கிறாங்க. ஏன்னா ஆறுமுகமும் பைரவியும் 2 பேரும் சேர்ந்து அங்கே சிந்துவையும் சிவாவையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு இங்கே பைரவிக்கு வந்து ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைனாலையும் அங்கே சிந்துவையும் சிவாவையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியிலிருந்தே ஆறுமுகம் வந்து சிந்து மேலே ஒரு அக்கறையாக தான் இருந்தார். ஏன்னா சிந்துக்கும் இங்கே ஆறுமுகத்துக்கும் தான் கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு. ஆனால் அங்கே சிந்து பண்ண பிளானில் அங்கே சிவாக்கும் அங்கே சிந்துக்கும் 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. அந்த ஒரு அசிங்கத்தில் அங்கே ஆறுமுகத்துக்கு வேறு வழி இல்லாமல் அங்கே பைரவி அவங்க அப்பாவும் பைரவியை வந்து ஆறுமுகத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் பிடிக்காம தான் அங்கே பைரவியும் ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் பைரவிக்கு ஒரு மனசில் ஆறுமுகத்து மேலே ஒரு அபிப்பிராயம் இருந்தாலையும் ஆனால் அங்கே ஆறுமுகத்துக்கிட்ட இப்போ வரைக்குமே டிவோர்ஸ் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கடைசியில் அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக தான் இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சிந்துவுமே ஒரு ஓரமாக போய் உக்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணியுமே அழுதுகிட்டு இருக்காங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா சிவா மேலே மிகப்பெரிய ஒரு அன்பும் பாசமும் வச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே சிந்துவும். ஏன்னா இங்கே சிவாவை பிரிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் அங்கே சிந்துவுமே பதட்டப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் தான் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கோர்ட்டில் கொடுத்த உத்தரவை வச்சு அவங்க சிந்து வந்து என்ன வேணாலையும் பண்ணலாம். ஆனால் அன்னபூர்ணியை நினச்சிக்கிட்டு அவங்க எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது அன்னபூர்ணிக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி இப்போ வரைக்குமே புரிஞ்சிக்காம அங்கே சிந்துக்கு எதிராக தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே சிவாவும் அங்கே அன்னபூர்ணிக்கிட்ட பேசிட்டு உடனே வெளியவும் வராங்க கோவத்தில். அதுக்கப்புறம் இங்கே சிந்து வந்து ஒரு ஓரமாக உக்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கவும் உடனே சிவா வந்து, என்ன சிந்து எதுக்காக அழுதுகிட்டு இருக்க, நீ எதுக்குமே கவலைப்படாத, உன்னோட வாழ்க்கை கூடிய சீக்கிரம் சரியாயிடும். அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணி பெரியம்மா உன்னை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. அதுவும் இல்லாமல் உனக்கும் எனக்கு தான் மறுபடியும் என்னை 2 பேரையுமே சேர்த்து வாழ வைப்பாங்க. இப்போ உன் மேலே இருக்கிற கோவத்தில் அவங்க அது மாதிரி ஒரு டிசிஷன்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீ எதுக்குமே வருத்தப்படாத சிந்து, நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, இங்கே சிந்துவுமே, டாக்டர் நான் என்ன பண்ண முடியும், உங்களுக்காக நான் எவ்வளோ போராட முடியும், உங்களுக்காக நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் இங்கே அன்னபூர்ணி அத்தைக்கிட்ட நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியிருக்கேன், நான் தெரியாமல் அப்படி ஒரு தப்பை பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் உங்கள் மேலே வச்சிட்டு இருந்த பாசத்தினால நான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாலையுமே அவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க. இதெல்லாம் நினைக்கிற போது எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணி அத்தை மேலே நான் மிகப்பெரிய ஒரு மரியாதையும் அன்பும் வச்சிட்டு இருந்தாலையும் ஆனால் அவங்க எதுவுமே அதை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்குமே அங்கே கேட்ரிங் இந்த திறப்பு விழாக்கு தான் அவங்கள நான் இன்வைட் பண்ணுறதுக்காக வந்தேன். ஆனால் அவங்க என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்தியுமே பேசிகிட்டு இருந்தாங்க 2 பேரும். இங்கே அன்னபூர்ணியத்தையும் மகாத்தையும் என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்தினாங்க. அதனால தான் அந்த கோவத்தில் தான் அங்கே அன்னபூர்ணியத்தையை நான் தெரியாமல் இது கன்னத்திலே நான் அரைஞ்சிட்டேன். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் அவங்க உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற இது ஒரு அன்பை ஒரு பாசத்தை
பிரிக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கும் சுவாதிக்கும் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்குறபோது எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. எனக்கு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா அன்னபூர்ணி அத்தை என்ன முடிவெடுக்கிறாங்களோ இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அதே முடிவை தான் எடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் நீங்களும் அதை தான் கேட்டிருந்தீங்க. நீங்கள் இங்கே கேம்பஸ் இன்டர்வியூக்காக நீங்கள் போயிட்டு இருந்தீங்க இல்லையா? அப்போ இவங்க இது மாதிரி ஒரு முடிவு எடுத்த போது எனக்கு என்னன்னு தோணுச்சு தெரியுமா? ஏன்னா நீங்கள் அவங்க எடுக்கிற முடிவை எல்லாத்துலேயுமே சம்மதம் சொல்லிட்டு இதுக்கும் சம்மதிச்சுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் எனக்காக நீங்கள் அங்கே பேசுனதை நினைக்கிற போது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் மிகப்பெரிய ஒரு தைரியமும் வந்துச்சு. ஏன்னா நீங்கள் எனக்காக நீங்கள் என்றைக்குமே அங்கே அன்னபூர்ணியத்துக்கிட்ட எதிர்த்து பேசுனதே கிடையாது. ஆனால் நீங்கள் இன்றைக்கி பேசுகிற போது எனக்கு மிகப்பெரிய ஒரு தைரியமும் வந்துச்சு. ஏன்னா நீங்கள் என்னை விட்டு போக மாட்டீங்க, என்ன நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துப்பீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நாளைக்கு கேட்ரிங் திருப்ப விழா இருக்குது. அந்த கேட்ரிங் திருப்ப விழாவுக்கு அங்கே அன்னபூர்ணியா அத்தை வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும். அது நீங்கள் நினச்சா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட அங்கே சிவாவும், சிந்து நீ எதுக்குமே கவலைப்படாத, அன்னபூர்ணி பிரியமா கண்டிப்பாக நாளைக்கு இது கேட்ரிங் திருப்பு விழாக்கு கண்டிப்பாக வந்து கலந்துப்பாங்க. அது நான் அங்கே அன்னபூர்ணி பிரேமாவை நான் கண்டிப்பாக அங்கே இந்த திறப்பு விழாக்கு நான் கூட்டிகிட்டு வரேன். நீ எதுக்குமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. அன்னபூர்ணி பிரேமா வந்து உன் மேலே இருக்கிற கோவத்தில் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உன் மேலே இருக்கிற கோவம் வந்து அவங்களுக்கு போகும். அன்னைக்கு வந்து கண்டிப்பாக உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு இந்த வீட்டுக்குள்ளே அங்கே அன்னபூர்ணி பெரியம்மா வந்து இந்த வீட்டில் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவாவுமே சொல்கிறாங்க. இதை கேட்குற போது இங்கே சிந்துக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலையும் இது டாக்டரு எனக்கு நீங்கள் சொல்கிற போது நீங்கள் ஆறுதல் சொல்கிற போது எனக்கு மிகப்பெரிய ஒரு தைரியமே இருந்தாலையும் ஆனால் ரொம்பவே பயமாகவும் இருக்குது. ஏன்னா உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக இங்கே மகாத்தை வந்து மிகப்பெரிய ஒரு பிளானையுமே போட்டு அங்கே அன்னபூர்ணி அத்தையை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் நடக்கிற போது எனக்கு மிகப்பெரிய ஒரு பயமும் பதட்டமும் எனக்கு மிகப்பெரிய இது வழியாக இருக்குது. ஏன்னா இவங்க எனக்கு எதிராக நிறைய விஷயங்களில் பண்ணால் நான் இன்னைக்கு வரைக்குமே நான் கஷ்டப்பட்டுக்கு தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு எதிராக வந்து அவங்க நிறைய டைம் வந்து என்னை கஷ்டப்படுற மாதிரி எனக்கு நிறைய விஷயத்த பண்ணியிருக்காங்க. நான் அப்போ கூட அன்னபூர்ணி அத்தை மேலேயும் இங்கே மகா அத்தை மேலேயுமே கோவப்பட்டது கிடையாது. ஆனால் இப்போ அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்குற போது எனக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உங்களையும் என்னையும் பிரிக்கிற போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் தான் நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் எனக்காக நீங்கள் பேச வந்தபோது எனக்கு மிகப்பெரிய ஒரு தைரியமாக இருந்தாலையும் ஆனால் அன்னபூர்ணியத்தை வந்து என்ன தான் முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றத நினைக்கிற போதே எனக்கு மிகப்பெரிய ஒரு பயமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே சிந்து வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே ஆறுமுகமும் பைரவியும் 2 பேரையுமே வெளியே வரவும் உடனே இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே பைரவி வந்து சிந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எதுக்காக கண் கலங்கிட்டு இருக்க, எல்லாமே சரியாயிடும். ஏன்னா இங்கே அன்னபூர்ணி அத்தை வந்து உன் மேலே இருக்கிற கோவத்தில் இப்படியெல்லாம் ஒரு முடிவெடுத்து சுவாதிக்கும் சிவாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்றைக்குமே நடக்காது. ஏன்னா சிவா சம்மந்தம் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் எப்போவுமே நடக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரியுமே இங்கே பைரவி வந்து சொல்கிறாங்க. உடனே சிவாவும் பைரவி நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் இதை எதுவுமே கேட்காம சிந்து வந்து அந்த விஷயத்தவே நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா இங்கே சிந்துவை விட்டு நான் வேற ஒருத்தையே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தாலையுமே சிந்து வந்து சமாதானமே ஆக மாட்டா அப்படின்ற மாதிரியுமே சிவா வந்து பைரவி கிட்ட சொல்கிறாங்க. உடனே பைரவியத்தை கேட்டுட்டு சிவா நீ இங்கே சிந்துக்காக நீ அன்னபூர்ணியத்துக்கிட்ட நீ கொஞ்சமாவது நீ பேசணும். ஏன்னா இங்கே சிந்துவுமே அங்கே பேசியுமே யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதுதான் அங்கே எல்லாமே நடக்கும். ஏன்னா அன்னபூர்ணியத்தை சிந்து மேலே இருக்கிற கோவத்தை இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ தான் எங்கள் அன்னபூர்ணியத்துக்கிட்ட சொல்லி எல்லாத்தையுமே நீ புரிய வைக்கணும். அங்கே சந்தர்ப்ப சூழ்நிலையில் உன் மேலே ஒரு பொய் குற்றச்சாட்டை வச்சு அங்கே சிந்து உங்களை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாலையும் ஆனால் அது ஒரு பாசத்தினாலையும் உங்களை சின்ன வயசுலேருந்து பார்த்து லவ் பண்ணதுனாலையும் தான் உங்கள் மேலே இருக்கிற ஒரு பாசத்தினால அப்படி ஒரு பொய்யை சொல்லி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனால் மற்றபடி எந்த ஒரு விஷயத்த நினச்சியுமே எந்த ஒரு கெட்ட எண்ணத்தை வச்சுமே இங்கே சிந்து வந்து உங்களை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டா. ஏன்னா சிந்து வந்து உங்கள் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை அன்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கா. அந்த ஒரு நோக்கத்தில் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணியக்கா உங்கள் 2 பேர் இடையிலையுமே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சுவாதிக்கும் உனக்கும் உங்களுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணதை பார்க்குற போது எனக்கே ரொம்பவே பயமாகவும் ரொம்பவே கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஆனால் நான் எவ்வளவோ அத்தைக்கிட்ட சொல்லி பார்த்தேன். ஆனால் அத்தை வந்து சிந்து மேலே இருக்கிற கோவத்தில்
அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல. அதுவும் இல்லாமல் மகாத்தை வந்து அவங்க சொல்கிறத தான் இங்கே அன்னபூர்ணியத்தை கேட்குறாங்க. ஏன்னா இங்கே மகாத்துக்கிட்டேயும் இங்கே அன்னபூர்ணியத்துக்கிட்டேயும் நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன். ஏன்னா சிவா கிட்ட இந்த ஒரு பர்மிஷன் கேட்டுட்டு இங்கே சிவாக்கும் சுவாதிக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனால் இது எதுவுமே கேட்காம சிந்துக்கு எதிராக சிந்துவை ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்டு அவங்க இந்த நிச்சயதார்த்தம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் நிச்சயதார்த்தம் எதுக்காக நடந்துச்சு, இந்த நிச்சயதார்த்தத்தில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அன்னபூர்ணியத்தையே பார்த்து கேட்குற போது எனக்கே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அது சரி, அதே மாதிரி ஒரு சைடு சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஏன்னா இங்கே சிந்துக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுகிறத பார்க்குற போது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே பைரவி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.